Dear students, welcome to our channel. Today we are going to discuss class 10 NCERT Maths chapter 2 polynomials exercise 1.1 question number 1. இதுல பாத்தீங்கன்னா 6 subdivision கொடுத்திருக்காங்க. அதுல 3 subdivisions இப்ப பார்க்கலாம் பாருங்க. Find the zeros of the following quadratic polynomials and verify the relationship between the zeros and the coefficients அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம். சோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான், பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியல் எடுத்து எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியது இத ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டரைஸ் பத்தி நமக்கு தெரியும். கான்ஸ்டன்ட் டேர்ம் மேலையும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது மாதிரி கீழும் எழுதிட்டு நம்ம எழுத போற 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணா -8 கிடைக்கணும். அதே 2 நம்பரை ஆட் பண்ணோம்னா -2 கிடைக்கணும். சோ ஒரே சான்ஸ் 4 into 2 8. சோ இங்க நமக்கு மைனஸ் வேணும் அப்படிங்கறதுனால பிக் நம்பருக்கு இந்த சைன் கொடுக்கறோம். எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்ல +1 தவிர்த்து, அதனால கிடைச்சிருக்கிறத அப்படியே எழுத போறோம். தட் இஸ் x minus 4 into x plus 2. சோ ஃபேக்டரைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடையமே ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருக்காங்க. ஜீரோஸ் வேணும் அப்படின்னா முதல்ல இதை ஈக்குவேஷனா மாத்தினாதான் அது முடியும். அதாவது இங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா இந்த பாலினாமியல் ஜீரோ ஆகுமோ அதுக்கு பேர் தான் ஜீரோஸ் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சோ அதனால கன்சிடர் இந்த டேர்ம் திஸ் எக்ஸ் மைனஸ் 4 அண்ட் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவலைஸ் டு ஜீரோன்னு செய்யறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 4 அப்படின்னு ஒரு வேல்யூவும் எக்ஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு ஒரு வேல்யூவும் கிடைக்கும். சோ இந்த ரெண்டு நம்பரை கொண்டு போயிட்டு இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணா இந்த பாலினாமியல் ஜீரோவா மாறும். சோ therefore zeros of x square minus 2x minus 8 are +4 and -2. இது அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். செகண்ட் நம்ம என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீரோஸுக்கும் அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ண சொல்லி இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்திருக்கிறோம். சோ எப்படி இதை நம்ம வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சம் ஆஃப் ஜீரோஸ் எழுதுறோம். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஜீரோஸ்னா கிடைச்சிருக்கிற அந்த ஆன்சரை ஆட் பண்றீங்க. 4 பிளஸ் ஆஃப் -2. சோ 4 -2 அப்படிங்கிறது ஆன்சர் +2ன்னு வரும். சோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சோ என்ன வேல்யூ பாருங்க, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது -2ன்னு இருக்கு, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கு. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். சோ 2ன்னு கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். சோ என்ன வரும் பாருங்க, 4 into -2. சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா -8 அப்படின்னு வரும். சோ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கணும். கான்ஸ்டன்ட் டேர்ம். சோ கொடுத்திருக்கிற அந்த பாலினாமியல்ல கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -8ன்னு இருக்கு, டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் 1 தான். சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு -8. இதுக்கு வேணா நம்ம நேம் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் நம்பர் 1, 2, 3 and 4. சோ நம்மள வெரிஃபை பண்ண சொல்லி இருக்காங்க. சோ ஃப்ரம் 1, 2, 3 and 4 we can conclude 1 equal to 2 and 3 equal to 4. Verify. சோ இது மாதிரி எழுதணும்னா போதுமானது. இதே ரூலை யூஸ் பண்ணி அப்படியே செகண்ட் சம் செய்யலாம் பாருங்க. நம்ம கொடுத்திருக்கிறது 4s ஸ்கொயர் minus 4s plus 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளா ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை கொண்டு இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணோம்னா 4ன்னு கிடைக்கும். s ஓட கோஎஃபிஷியன்ட் -4. சோ மல்டிப்ளை பண்ணா 4, ஆட் பண்ணா -4. ஒரே சான்ஸ் 2 into 2. சோ ரெண்டு பக்கமும் மைனஸ் சைன் கொடுத்தோம்னா மைனஸ் இன்டு மைனஸ் +4 வரும். ஒரே மாதிரி சைன் இருந்தா ஆட் பண்ணிட்டு அதே சைன் போடுவோம். அப்ப இது சரியா போச்சு. பட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா s ஸ்கொயருக்கு முன்னாடி இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் இருக்கு. இப்படி இருந்தா ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு ஈஸியான ஸ்டெப் அந்த நம்பரை இங்க இருக்கிற 2 டேர்ம்ஸையும் டிவைட் பண்ணிடணும். சோ அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். சோ அதை கொண்டு இங்க நம்ம எழுதிக்கலாம். சோ s -1/2 இது ஒரு ஃபேக்டர்.
அதே மாதிரி s minus 1 by 2 இது ஒரு ஃபேக்டர். ஸோ இப்போ நம்முடைய இந்த பாலினாமியலுக்கான ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ ஜீரோஸ் அப்படின்னா இதை ஜீரோவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுவோம். அதாவது கன்சிடர் திஸ் s minus 1 by 2 into s minus 1 by 2 equalize to 0. அப்போ நமக்கு s equal to 1 by 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனா அதே மாதிரி தான் இதுவும் s equal to minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். சாரி plus 1 by 2. ஸோ ரெண்டுமே 1 by 2 தான். அதாவது ஈக்குவல் ஜீரோஸா இருக்கு. ஸோ இதுதான் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். அதுக்கு அடுத்து அதை நம்ம வெரிஃபை பண்ண போறோம். செய்யலாம் பாருங்க. therefore zeros of 4s square minus 2s minus 4s plus 1 are 1 by 2 and 1 by 2. ஸோ ரெண்டுமே 1 by 2 தான். இப்போ நம்ம வெரிஃபிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு போட்டோம்னா 1 by 2 plus 1 by 2 ஆஃப் பிளஸ் ஆஃப் 1 கிடைக்கும். திஸ் இஸ் நம்பர் 1. இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ண போறோம்? மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் 4 இருக்கு. டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஸோ இதை எஸ் மாத்திக்கலாம், இதை வேணா எஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1 கிடைக்கும். ஸோ நம்பர் 2 ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு போட்டோம்னா 1 by 2 into 1 by 2. ஸோ ஆன்சர் 1 by 4 வரும். இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எஸ் ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க. கான்ஸ்டன்ட் 1 தான் இருக்கு. எஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கு. ஃபைனலா ஃப்ரம் 1, 2, 3 and 4 we can verify 1 equal to 2 and 3 equal to 4 எழுதணும்னா போதுமானது. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 6x ஸ்கொயர் minus 3 minus 7x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை அந்த டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் டிகிரி வந்து டிசெண்டிங் ஆர்டர் வைஸ் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ 6x ஸ்கொயர் minus 7x minus 3 அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோமோ அதை அப்படியே செய்றீங்க. ஸோ minus 18 minus 7. ஸோ ஒரே சான்ஸ் 9 into 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 18 கிடைக்கும். நமக்கு மைனஸ் வேணும், இங்க minus 7 வேணும்ன்றதுனால பிக் நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கு. ஸோ அந்த 6 ஆல டிவைட் பண்றோம். ஸோ 3 டேபிள்ல 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 டேபிள்ல 1 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ண எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் 3 by 2 அப்படின்னு ஒரு ஃபேக்டரும் எக்ஸ் பிளஸ் 1 by 3 அப்படின்னு ஒரு ஃபேக்டரும் கிடைக்கும். இப்ப நம்முடையுமே இதுக்கான ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது தான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? கன்சிடர். இது ஒரு ஈக்குவேஷனா மாத்திரம்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 by 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 1 by 3 ஈக்குவலைஸ் டு 0. ஃபைனலா திஸ் எக்ஸ் மைனஸ் 3 by 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் 1 by 3 ஈக்குவல் டு 0னே வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஜீரோஸா இருக்க முடியும் பாருங்க. இந்த மைனஸ் 3 by 2 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ் 3 by 2 அப்படின்னு ஒன்னும், பிளஸ் 1 by 3 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 1 by 3 அனதர் 0ன்னு கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட்ஸை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதாவது 3 by 2 minus 1 by 3. ஸோ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணீங்கன்னா 9 minus 2 அப்படின்னா 7 வரும். 2 into 3 6ன்னு வரும். இது நம்பர் 1. ஸோ இதை அந்த கோஎஃபிஷியன்ட்டோட எப்படி நம்ம ரிலேட் பண்ணுவோம்? ஃபார்முலா படி மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அதாவது minus 7 by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது 6. ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிட்டு 7 by 6 அப்படின்னு இதே ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா 3 by 2 into minus 1 by 3. ஸோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 3 கேன்சல் ஆயிடும். minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதை எப்படி நம்ம வெரிஃபை பண்ண போறோம்? கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா minus 3ன்னு இருக்கு. டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 6ன்னு இருக்கு. ஸோ 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா minus 1 by 2ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரம் 1, 2, 3 and 4 1 equal to 2 and 3 equal to 4
வெரிஃபைட் த ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.